சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் திரு ஷேக் தாவூத் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணியில் இன்னும் நீங்கள் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதிமுக திருப்பியும் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான அந்த சமிங்கைகள் தெரிய தொடங்கி இருக்கு. நீங்கள் பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சாலும் கண்டினியூ ஆகிறதுல உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காதுன்னு தான் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனது எனக்கு புரியுது. ஆனால் ஒரு 2 தேர்தல்களில் 2019, 21 அப்படிங்கிற 2 தேர்தல்களில் நாங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு பாஜக தான் காரணன்றது அதிமுக முன்னணி தலைவர்களே சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதை காரணமாக சொல்லி தான் 2024 விலகி வந்தாங்க. இப்போ மறுபடியும் கூட்டணி வைக்கும்போது மக்கள் மத்தியில் இந்த கூட்டணி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ கூட்டணின்னு உங்கள்ட்ட யார் சொன்னது? அமித்ஷா எங்கே சொன்னார்? அதிமுக எங்களோட கூட்டணின்னு சொன்னார். அதிமுகவோட கூட்டணி பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னார். பேசிகிட்டு இருக்கோன்னு தானே சொல்லியிருக்காரு. கூட்டணி இன்னும் முடிவாகலை இல்லைல்ல. அதனுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைமை பொறுப்பில் இருக்கவர் என்ன சொல்கிறாரு? மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்க? இன்னும் 1 வருஷம் இருக்குங்க. நிறைய மாற்றி சொன்னார் அவர். சரி இருக்கட்டும், இன்னும் 1 வருஷம் இருக்குங்க. எலெக்ஷன் வரும்போது 15 நாளைக்கு முன்னால் கூட கூட்டணி மாறலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இப்போ அதுக்கு முன்னாலே நம்ம ஒரு என்ன சொல்கிறது, கற்பனையான ஒரு கேள்விக்கு எப்படி பதிலை சொல்கிறது? ஆமாங்க அப்படி போனால் இப்படிங்க, இப்படி போனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது சரியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இது கற்பனை இல்லைன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து டெல்லி கிளம்பி போகிறார். அவர் டெல்லி இங்கே கிளம்புறாருன உடனே அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே முதலமைச்சர் அசம்பிளியில் சொல்லிட்டாரு, அவர் டெல்லிக்கு போகிறார், அவர் யாரை பார்க்க போகிறாருன்னு எனக்கு தெரியுன்றதை சொல்லிட்டார். அவர் அமித்ஷாவை பார்க்க போகிறாருன்றது இங்கே எல்லா மீடியாலையுமே ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஒரு போனவர் நான் அமித்ஷாவை தான் பார்க்க வந்தேன், மக்கள் பிரச்சனைகளுக்காக பார்க்க வந்தேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது நியூஸ் அப்பயே முடிஞ்சிருக்கும். நான் யாரையும் பார்க்க வரல, ஏடிஎம்கே ஆஃபீஸை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாரு. 3 கார் அன்றைக்கி அவர் மாறினார். ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்றதுனால இவர் டெல்லி போனார்னா தமிழ்நாடு ஹவுஸ்லேருந்து இவருக்கு ஒரு கார் வரும். இவர் அந்த காரை யூஸ் பண்ணலை. இவர் விமான நிலையத்தில் இருந்து ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு கார், அதுக்கு பிறகு ஒரு கார், அதுக்கு பிறகு இன்னொரு கார் மாதிரி தான் அமித்ஷா வீட்டுக்கு போகிறார். அப்படி போய் பார்த்துட்டு இவர் வெளியில் அமித்ஷாவோட இவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ட்வீட் அமித்ஷாவினுடைய ட்விட்டர் பக்கத்தில் வருது. 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். கிளம்பி ஒரு அடுத்த நாள் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் பிரச்சனைகளுக்காக பார்க்க போனேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் நடமாட்டேன், இதுக்காகலாம் பார்க்க போனேன். ஒரு எதிர்கட்சி தலைவர் இதுக்காகலாம் உள்துறை அமைச்சரை போய் பார்க்கறது நியாயம். ஆனால் இதை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அவர் ஏன் சொல்லாமல் போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஏன் அவர் மறைச்சிட்டு போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது, இது நடந்த ஒரு 2 நாளில் அமித்ஷா ஒரு தனியார் பத்திரிகையினுடைய நிகழ்வில் பேசும்போது நாங்கள் தமிழ்நாட்டில் அதிமுக கூட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னார். அவர் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேறு யார்கிட்ட கூட்டணி பேசியிருப்பார்னு எனக்கு தெரியல. ஒரு மூத்த அரசியல்வாதி, அவங்களுக்கு தெரியும். அதிமுகவோட நாங்கள் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அமித்ஷா சொல்கிறாருன்னா அவர் எடப்பாடிட்ட தான் பேசியிருப்பார். எடப்பாடியை தவிர்த்துட்டு வேற யார்ட்டையும் ஒரு கூட்டணி பேசியிருப்பாரா இல்லையா அப்படின்றத தாண்டி அதை வெளியே சொல்கிறாருன்னா எடப்பாடி பேசினா தான் சொல்லியிருப்பார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் பார்த்தது எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்துருந்தார். அப்படிங்கும்போது இது நீங்கள் எப்படி கற்பனைன்னு சொல்லுவீங்க? ஒரு தலைவரை நீங்களே உங்கள் வாதத்திலேயே சொல்கிறீங்க, தமிழக மக்களுடைய நலன் கருதி மது ஊழல் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படிங்கிறதுக்காக போய் பார்க்க போனேன்னு அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக ஒரு உள்துறை அமைச்சரை ஒரு எதிர்கட்சி தலைவர் அது விஷயமா பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம் தான், அது தப்பு இல்லை. அதை சொல்லிட்டு போகலாம்ல. இல்லை, 2வது, இங்கே மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் எங்கே போயிருக்காரு, எதுக்கு போயிருக்காருங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. ஐஎஸ் இன்டெலிஜென்சி ரிப்போர்ட்டு அது இதெல்லாம் அவருக்கு தானே முதல்ல இருக்கும். அதனால் அவர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை, இது புதுமையும் இல்லை. 3வது, நீங்கள் கேட்டது 3 கார் மாறி போனார் அப்படிங்கிறது. ஏர்போர்ட்டில் இருந்து அரசனுடைய காரு இல்லை உங்களுக்கு அங்கே இருக்க நம்மளுடைய தமிழக அரசனுடைய அந்த இல்லத்திலிருந்து வர்ற காரு, அதில் போகாமல் அவருக்கு விருப்பப்பட்ட காரில் போயிருக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு விருப்பப்பட்ட இன்னொரு காரில், இப்போ நான் வேறு கார்களில் மாறி போகிறதுக்கும் அவர் மாறி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்ததான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அடுத்த என்ன நீங்கள் சொல்லி முடியுங்க. அப்போ அவர் விருப்பப்படி மற்ற கார்களில் மாறி போகிறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் சந்திக்கிறாரு, பேசிட்டு வர்றாரு. பேசின விஷயத்தை அவருடைய கட்சியினுடைய அலுவலகத்தையும் போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அவரை போய் பார்க்குறாரு. இப்போ நிர்வாகிகளோட போய் பார்க்குறாரு, தனியாக போய் பார்க்கல. ஒரு 5-6 நிர்வாகிகளோட போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளியே சொல்கிறாரு, சரி, அவரும் ஒரு கட்சிக்கு நிர்வாகத்தில் இருக்கவர் அமித்ஷா, உள்துறை அமைச்சர். இவரும் ஒரு கட்சிக்கு தலைமையில் உள்ளவர், எதிர்கட்சி தலைவர்.
அப்போ இவங்க அரசியலும் பேசுவாங்க, அதற்கு அப்பால் எது வேண்டாலும் பேசுவாங்க. ஏன்னா 2 பேருமே அரசியல் தலைவர்கள், 2 பேருமே பெரிய பொறுப்புகளில் உள்ளவங்க. இப்போ இவங்க 2 பேரும் சந்திக்கிறது, பேசுறது, ஏன் சொல்லிட்டு பேசலை, ஏன் சொல்லிட்டு சந்திக்கலைன்னு கேட்கறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் நிறைய விஷயங்களை பட்டியலிட்டீங்க. அவர் வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக போய் பார்க்குறேன்னு சொன்னார். 3 கார் ஏன் மாறினார்ன்றதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னீங்க இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தவிர்த்துட்டீங்க. ஒரு டெல்லி போய் இறங்கினப்போ ஒரு மைக்கை நீட்டினாங்க, அமித்ஷாவை பார்க்க போறீங்களாமே அப்படின்னு. ஆமாங்க, நான் அமித்ஷாவை தான் பார்க்க வந்தேன், சட்டம் ஒழுங்கு பற்றி நான் பேசணும், தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் பார்க்க வரல, எங்கள் கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்திருக்கேன். இப்போது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன்னா எல்லாத்துக்கும் இப்போ நான் இங்கே வந்துன்னா நான் இங்கே நான் ஆஃபீஸ்லேருந்து இங்கே கிளம்புறேன், எதுக்குன்னா அந்த ஷேக் தாவூத் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன், முடிஞ்சது. இல்லைங்க, நான் அங்கே திருவான்மியூரில் ஒருத்தரை பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் ஏன் சொல்லிட்டு வரணும்? அதாவது நீங்கள் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தம்பி. நீங்கள் ஒரு நிர்வாகத்தில் இருந்து போறிய, அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய சிம்பிள் சார். இப்போ நீங்கள் வந்து இல்லை ஒரு நிமிஷம் இருங்களேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறத பற்றி இன்னைக்கு நேற்று இல்லை, ஒரு 6 மாசமா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டணி அமைய தான் போகுது அப்படின்றத வந்து ஒரு 6 மாசமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்பெல்லாம் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னார். அவர் இவ்வளோ நாள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவர் நான் அமித்ஷாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட அதிமுக தொண்டருக்கு டவுட் வந்திருக்காரு. இவர் நான் அமித்ஷாவெல்லாம் பார்க்க வரல, அதிமுக கட்சி ஆஃபீஸை தான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மறைச்சிட்டு போய் பார்க்குறாருன்னா அப்போ அங்கே ஏதோ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறது தப்பு தானோ அப்படின்னு ஒரு அதிமுக தொண்டன் நினைக்க மாட்டானா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுல இருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதிமுக பிஜேபியோட கூட்டணி வேணான்னு கூட நினைக்கலாம். அதிமுக பிஜேபியோட கூட்டணி வேணான்னு கூட நினைச்சிருக்கலாம். நீங்க சொல்றது பிஜேபி நினைக்குது கூட்டணி வேணும்னு. யார் வேணாலும் நினைக்கலாம். ஏன்னா அவங்களும் ஒரு கட்சி நடத்துறாங்க, இவங்களும் ஒரு இதுதான் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொன்னேன். அவங்களும் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க கட்சியும் ஆட்சிக்கு வரணுங்கிறதுல அவங்க ஆர்வமாக இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக என்பது ஒரு மாபெரும் இயக்கம், தமிழ்நாட்டில் 30 வருஷ காலம் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம். அப்போ அவங்களும் ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன முஸ்தீபுகளை எடுக்கணுமோ, என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து மீடியாவில் வந்து நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும், சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது சரியாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல தம்பி. அதனால் இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு என்ன காரணம்ங்கிறத அது அன்னைக்கு தான் பேச முடியும். இன்னைக்கு நிலவர வரைக்கும் அவர் வந்து வெளியே சொன்னதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். அமித்ஷா சொன்னதை எடுத்துக்க முடியும். இல்லை, அமித்ஷா சொன்னதையும் எடுத்துக்கலாம். அவர் வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்ணி 2 பேர் சொல்றது முரணா இருக்கு. அதான் சொல்கிறேன், அவர் கூட்டணிக்கு முயற்சியாக இருக்கலாம், இவருக்கு கூட்டணிக்கு பேசாமல் இருந்திருக்கலாம். இதில் எது உண்மைங்கிறது நமக்கு என்ன தெரியும்? 2 பேரும் பேசினவங்க சொன்னாதான் தெரியும். ஏன்னா அவர் ஒன்றை சொல்கிறாரு, இவர் ஒன்றை சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறபடி அமித்ஷா கூட்டணிக்கு பேசினேங்கிறாரு, இவர் நாங்கள் கூட்டணிக்கு பேசலைங்கிறாரு இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ அதனால கூட்டணி ஏற்படட்டும், அது சம்மந்தமாக பேசுவோம். இப்போ வந்து அதை வந்து மக்களுக்கு கூட்டணி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னாலும் தப்பாக போயிடும், கூட்டணி ஏற்படாதுன்னு சொன்னாலும் அதே நேரத்தில் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக நான் இதை சொல்லவும் முடியாது. அப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்கு முடிவு சொல்கிறது சரியாக இருக்காது. சிம்பிளாக இதில் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி கூட்டணி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வர்றதுக்கு அவருடைய நடவடிக்கைகளே காரணமாயிருச்சு. அதுதான் வந்து இதில் இருக்கிற பிரச்சனை. தம்பி, நீங்கள் ரொம்ப எடப்பாடி இன்னும் குழந்தைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவர் ரொம்ப சின்ன பிள்ளையா? இந்த மிரட்டுறதுன்றதுலாம் இப்படிலாம் பேசுறீங்கள, இது என்ன பக்குவங்கிறது எனக்கு தெரியலை. ஏங்க அவர் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், பல முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, பல முறை எம்பியாக இருந்திருக்காரு, தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்கிறாருங்க. அவரை போய் அவங்க மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்கிறாங்க, இவங்க மிரட்டி இதெல்லாம் இப்படிலாம் பேசுனா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்றது மக்கள் தான் சொல்றாங்க. இல்ல, மக்கள் தான் சொல்றாங்க. மக்கள் இல்ல, மீடியாக்கள். நீங்க தான் இப்படி எல்லாம் சொல்லி மக்கள் தான் சொல்றாங்க. குழந்தையா மக்கள் தான் சொல்றாங்க. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இது எல்லாமே வந்து மீடியாவில் பேசுறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏதோ இந்த மீம்ஸ் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு வேண்டாம் இது நல்லா இருக்குமே தவிர, அந்த நம்ம அந்த காலத்துல எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் போடுவாங்க, அந்த மாதிரி கார்ட்டூன் போடுறதுக்கு இது உபயோகப்படுமே தவிர, உண்மையிலேயே ஆட்சியாளர்களை, ஆட்சியில் இருந்தவங்களை போய் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதுங்கிறது நான் கார்ட்டூனாக எடுத்துக்கிறேன் தம்பி, நகைச்சுவையாக எடுத்துக்கிறேன். யாரையும் மிரட்டவெல்லாம் முடியாது தம்பி. இல்லை சார், இப்போது நீங்கள் மக்களை எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்று இதில் புரியுது. 2022 அதிமுகவில் அந்த ஸ்பிளிட்டு வந்தப்போ மக்கள்கிட்ட நாங்கள் கருத்து கேட்குறோம், அதிமுக நடக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னதுக்கு ஒரு ஆட்டோக்காரர் சொன்னது, அதெல்லாம் எதுக்குங்க என்கிட்ட வந்து கேட்குறீங்க, பாஜக சொல்லி தானே அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அன்றைக்கி இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மக்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இது மீம்ஸு,
இது வந்து கார்ட்டூனு, மீம்ஸு கார்ட்டூனும் யாரோ ஒருத்தர் செவ்வாய்கிரகத்துல இருந்து வந்து போறதுல அதுவும் மக்கள் தான் பண்றாங்க. சரி, ஓகே தம்பி. நீங்க இதுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஜானகி அம்மையார் அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. இவங்க அப்போ ஏற்பட்டு அப்போ ரெட்டை இலையெல்லாம் முடக்கப்பட்டது. அப்போவும் இதே மாதிரி பிரச்சனைகள், இதே மாதிரி பேசினவங்க, இதே மாதிரி அங்கே சேர்ந்தவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்று அவங்க முதல்வராக வந்து முழுமையாக கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்சி நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சின்னு பேசுகிற நிலை இருந்திருக்கு. அதே மாதிரி எடப்பாடியார் அவர்களும் இதையெல்லாம் தாண்டி தமிழக மக்களுக்கு பொற்கால ஆட்சியை கொடுப்பாருங்கிறது தான் தம்பி என் கருத்து. அதிமுக கூட்டணிக்கு வந்து கடந்த 2-3 தேர்தல்களாகவே சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து பெருசாக விழலை. இப்போ விஜய் வேற வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கிறார். விஜய்க்கும் வந்து சிறுபான்மையுடைய வாக்குகள் பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இப்போ கள நிலவரமாக இருக்குது. களத்தில் நம்ம போகிறது அவருடைய மாநாட்டை கவர் பண்ண விஷயம், அங்கே வந்து யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு. அதிமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகளா இருந்த வாக்குகளும் அதிமுகவுக்கு இதுவரை விழுகாத சிறுபான்மையர் வாக்குகளும் தான் அங்கே போகுது அப்படிங்கும்போது இது இன்னும் வந்து உங்களை பலவீனப்படுத்தாது. ஏன்னா அவரும் வந்து ஆட்சியில் இருக்க திமுக எதிர்த்து தான் களமிறங்க போறார். திமுகவுக்கு எதிரான வாக்குகளையும் வந்து பிரிக்க போறார். அதிமுக கூட்டணி வந்து விஜய் இன்னும் பலவீனப்படுத்துவார்னு உங்களுக்கு தோணலையா? இப்போ நீங்கள் அதாவது விஜய்க்கு முன்னால விஜயகாந்த் இருந்தார். விஜயகாந்த் யாரை பலவீனப்படுத்தினார்? எப்படி அவர் போய் அவருக்கு பேசாத வசனம் இல்லை, அவர் சந்திக்காத மக்கள் இல்லை, அவர் தனியாக நின்று விருத்தாச்சலத்தில் ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை தொகுதிகள் அவர் அதிமுகவினுடைய வெற்றியை தடுத்தார்? இல்ல கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவரானார். ஆனாரா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை எதிர்த்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல விசிகா, யாரெல்லாம் அவங்களோட கூட்டணி, வைகோ, இப்படி எல்லாரும் கம்யூனிஸ்ட் எல்லாருமாக சேர்ந்து தனியா களம் கண்டாங்க அவரை முதலமைச்சர் ஆக்கிரமிட்டு. சுத்தமா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு நடிகர்களுடைய நிலைகள் வந்து தமிழகத்தில் எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு முன்னால் உள்ள சைட்டேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த நடிகர் இப்போ வந்திருக்காரு, இவர் எந்த அளவுக்கு இதில் ஒர்க் அவுட் ஆவார், எவ்வளவு காலம். அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்தார், கமலஹாசன் முடிஞ்சார். இப்போ இவரும் வந்து திமுகவுக்கு பி டீமாக ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓட்டை பிரிக்கிறதுக்கு நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, மைனாரிட்டி சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு அது இது எல்லாமே இவர் பிரிச்சிருவார் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஓட்டை அதிமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டை இவர் பிரிச்சுட்டாருன்னு சொன்னால் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் தனியாக நின்று, அதிமுக தனியாக நின்று, வேற கூட்டணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று 3-4 தலைப்பில் நின்றா திமுக வெகு இலகுவாக வெல்ல முடியும். அப்படிங்கிறது திமுகவுடைய கணக்கு. அதனுடைய பிடிமாக தான் இவர் செயல்படுறாருங்கிறது தான் நான் கருதுறேன். நான் அவங்க கிட்ட இருந்து வேற ஒரு பதில் எதிர்பார்த்தேன். ஏன்னா அதிமுக காரங்க கிட்ட இந்த கேள்வியை நிறைய முறை கேட்டிருக்கேன். அப்போல்லாம் அவங்க சொன்னது வந்து விஜயால எங்களுக்கு பாதிப்பு இல்லை, அவர் திமுக ஓட்டை பிரிக்க போறார், அதனால நாங்கள் ஜெயிக்க போறோம் அப்படின்றதான் அதிமுக இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தாங்க. நீங்க புதுசாக ஒரு தியரியை முன்வைக்கிறீங்க. ஸோ இப்போ விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில் அதிமுக கூட்டணியை பதட்டப்படுத்திருக்காரோ? இல்லை, கண்டிப்பாக அவர் பதட்டப்படுற அளவுக்கு பதட்டப்படுத்துற அளவுக்கு இல்லை, அவர் பதட்டப்படுத்துற அளவுக்கு அதிமுக வந்து அவ்வளவு வீக்காக இல்லை தம்பி. இன்னும் ஒன்றும் நீங்கள் தெரியனா, என்ன அவருக்கு வந்து பெரிய ஓட்டு வங்கி இருக்கு, இல்லை எவ்வளவு ஓட்டு அவர் வாங்கிடுவார், என்ன அவர் கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்கு தம்பி. அதில் அதாவது அதிமுக என்பது 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. இன்னொன்று, அதனுடைய ஆட்சியில் இருக்கும்போது நிர்வாகிகளாக இருந்தவங்களே பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க குடும்பங்கள் இருக்கு. ஆனால் அந்த அதிமுகவும் விஜய் கூட்டணிக்கு அழைச்சது தானே, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது தானே. எப்போ நடந்துச்சு? ஒத்துக்க மாட்டேங்க ஆன் கேமரால. ஆனால் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நடந்தது நீங்க நடந்தா தானே நம்ம பேசுறதுக்கு. அதனால அதே நேரத்தில் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் இல்ல. நடந்தா தானே ஒத்துக்கிறதுக்கு. நம்ம நடக்காத காரியங்கள்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி நான் நடத்தினதை நான் பார்த்தனா, இல்லை நடக்கும்போது நான் கூட இருந்தேனா? இல்லை. அதனால நடத்தாத காரியத்தை, நமக்கு தெரியாததை நம்ம ஆமா நடந்துச்சுலாம் பேச முடியாது. அதே போல இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மகா கூட்டணி, மெகா கூட்டணி அமையும்னு எடப்பாடியார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு 3 வருஷமா சொல்றாரு. இதான் யாரு வேண்டாலும் வரலாம். நீங்க சார், அவர் ஒரு 3 வருஷமா இதை சொல்லிருக்கலாம். யாரு வேண்டாலும் வரலாம். யாரு இருந்த தேமுதிக இப்ப வெளில போற மாதிரி தான் இருக்கு. இல்ல, கண்டிப்பாக யாரு எங்கே போனாலும்
அதிமுகங்கிறது பெரிய ஆலமரம் தம்பி, பெரிய இயக்கம். ரொம்ப simple. அதிமுக ஒரு பெரிய இயக்கம், மாபெரும் இயக்கம், தொண்டர்கள் பலமுள்ள இயக்கம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியும், அதிமுகவினுடைய வரலாறு எனக்கு தெரியும். ஆனா அதிமுகவுக்கு கூட்டணி தேவைப்படுதா இல்லையா? எந்த கட்சி கூட்டணி இல்லாம நின்றுருக்கு? கரெக்ட். ஆனா இல்லன்னு சொல்ல இத கேட்டுங்க, இத கேட்டுங்க, முழுமையா கேட்டுங்க. அதிமுகவை நம்பி யாரும் கூட்டணி வரலன்றது உண்மையா இல்லையா? உள்ள ஒரு ஏண்ட முழுமையா என்னை பேச விடுங்க தம்பி. ஆனா கூட்டணியே இல்லாம நின்ற கட்சி அதிமுக மாத்திரம் தான். அம்மா காலத்துல 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் நீங்க அதையும் தருங்க. திமுக சரி இருங்க, கொஞ்சம் பேச விடுங்க. இன்னைக்கு உள்ளத என்னைய பேச விடுங்க. இன்னைக்கு உள்ளத பேசுங்க. எப்பவுமே முன்னால நடந்ததை வச்சு தான் பின்னால நடக்க போறத நம்ம கணிக்க முடியும். அப்ப இன்னைக்கு உள்ளதை நீங்க பேசுனீங்கன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு, அதிமுக எதிர்கட்சி, மத்த யாருக்கும் வாய்ப்பே இல்லை தம்பி. நீங்க தாவேக்கா அவர் இவர்னு நீங்க பேசுறதெல்லாம் வேஸ்ட். அதுதான் இன்னைக்கு உள்ளது. மூத்த அரசியல்வாதியா முன்னாடி நடந்ததை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச முடியுன்றதை நான் எடுத்துக்கிறேன். 2024 மக்களவை தேர்தலுக்கு ஒரு மெகா கூட்டணி அமைப்பின் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். 2022 நவம்பர்ல நாமக்கல்ல வச்சு சொன்னார், ஒரு மெகா கூட்டணியோட நம்ம தேர்தலை சந்திப்போம்னு சொல்லிட்டு. ஆனா எத்தனை கட்சி இந்த கூட்டணியில இருந்தாங்க 2024 மக்களவை தேர்தலில்? அதிமுக இருந்தது, தேமுதிகவுக்கு வந்து ஒரு 5 தொகுதி கொடுத்துருந்தாங்க, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் கட்சி, இந்த 4 கட்சி தான் என் நினைவு சரினா இந்த 4 கட்சி தான் இருந்தது. அதில் எஸ்டிபிஐயும் புதிய தமிழகமும் ரெட்டையிலே நின்னாங்க. தேமுதிக மட்டும் வந்து அவங்க முரசு சின்னத்தில் வந்து அவங்க போட்டிக்கிட்டாங்க. மெகா கூட்டணி அமையல. இப்போ நான் அந்த இடத்துல இருந்தானே பார்க்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பக்கத்தில் அதான் தெரியுது. இல்லை, கண்டிப்பாக நீங்க புரியணும். இப்போ கூட்டணி அமைச்சு வெற்றி பெறணும், ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், போகணும், தன்னுடைய கட்சியை வளர்க்கணும்னு சொன்னா அதிமுகவை தவிர வேற எந்த கட்சியிலும் அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ திமுகவில் கூட்டணி இருக்கவங்களே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் இருக்கு, சிரமமாக இருக்கு, திமுகவோட நம்ம பயணம் பண்ணுறது பிரச்சனையாக இருக்குன்னு அவங்களே எல்லாரும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அதனுடைய கூட்டணியில் போய்கிட்டு இருக்காங்க. அதனால தேர்தல் வரட்டும், அறிவிக்கட்டும், எவ்வளவு பேர் இங்கே வர்றாங்கங்கிறத பாருங்க. அதிமுக எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி பெறும்ங்கிறதையும் நீங்க பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே வார்த்தை கேட்டேன், தேர்தல் அறிவிக்கட்டும், எத்தனை பேர் இங்க வர்றாங்கன்றத பாருங்க அப்படின்னு. திருப்பி நீங்க இதை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 1 வருஷம் இருக்கு, எத்தனை பேர் வர்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய நினைவும் கருத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.